Hi, this is Veda from FA Trade Education. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், அதாவது ஓவர் அனாலிசிஸ் ட்ரேடிங்குக்கு ஆகாது. ட்ரேடிங்கில் நீங்கள் மிஸ்டர் லூசராக இருக்கீங்களா அப்படின்னா இந்த வீடியோ தான் உங்களுக்கு. இதில் மிஸ்டர் லூசராக இருக்கிறவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க, அதே நேரம் ஒரு ட்ரேடிங்கில் மிஸ்டர் சாம்பியனாக இருக்கிறவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க, ஸோ நம்ம எந்தெந்த விஷயங்களை சேஞ்சஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாம் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வாங்க நம்ம இப்போ சப்ஜெக்ட்டுக்குள்ளே போகலாம். ட்ரேடில் லூஸ் பண்ணுறவங்க பண்ணக்கூடிய பல விஷயங்களில் ஒரு மிஸ்டேக் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஓவர் அனாலிசிஸ். இந்த ஓவர் அனாலிசிஸ் அப்படிங்கிறதுல நம்ம ஒரு 5 பாயிண்ட்ஸஸ் எடுத்துருக்கோம். ஸோ அந்த 5 பாயிண்ட்ஸில் முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா திங்கிங். அதாவது ஒரு ட்ரேட் எடுக்கும் முன்னால் நம்ம என்னென்ன விஷயங்களை கையாளணுமோ அதை கரெக்டாக நம்ம மேனேஜ்மெண்ட் பண்ணினாதான் அந்த ட்ரேடு நமக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். அந்த விஷயத்தில் திங்கிங் அப்படிங்கிறது ட்ரேடில் அதிகமாக லூஸ் பண்ணக்கூடியவங்க பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் இருக்கும், அந்த விஷயத்தை யூஸ் பண்ணி அவங்க அந்த ட்ரேட் எடுக்கிறதுக்கு அவங்க ட்ரை பண்ண மாட்டாங்க. ஸோ பெட்டர் சாய்ஸஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத தேடுறதுலேயே அவங்களுடைய காலம் பாதியாக போயிடும். ஸோ அப்படி போகும்போது உங்களுக்கு நீங்கள் ட்ரேடு என்ட்ரி எப்படி நீங்கள் எடுப்பீங்க அப்படிங்கிற ஒரு மையப்புள்ளிகளை அவங்க வரமாட்டாங்க. ஸோ திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க, பெட்டர் சாய்ஸாக நமக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத. ஸோ ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி மேக்காக அவங்க டெஸ்டிங் லெவல்லே இருப்பாங்களே தவிர அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு இடத்துக்கு அவங்க வரமாட்டாங்க. ரெண்டாவதாக அந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா சார்ட் ரீடிங். அதாவது இந்த சார்ட் ரீடிங் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். இதில் நம்ம ஒரு பெரிய லெவலில் ஒரு அனலைஸ் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா ட்ரெண்டு முதல்ல என்ன ஒரு ப்ரெடிக்ட் ஆகுதுங்கிறத பார்க்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத மூணாவதாக இருக்கக்கூடிய யூஸிங் டூல்ஸஸ். இப்போ ஒரு லூசராக இருக்கிறவர் அவர் என்ன பண்ணுவார்னு பார்த்திங்கன்னா கிளியராக எல்லாத்தையும் பண்ணுவாங்க. அதாவது ட்ரெண்ட் லைன் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் அதில் அவங்க என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். அதாவது நம்ம இந்த திங்கிங் அப்படிங்கிற புள்ளியிலேருந்து அவங்க வெளியில் வர்றதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அதுக்காக அவங்க யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைனில் நம்ம எப்படி ட்ரேட் எடுக்கலாம், அதே நேரம் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ட்ரேட் எடுக்கலாம், இதை எல்லாத்தையும் தாண்டி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 இண்டிகேட்டர்ஸ் அப்ளை பண்ணுவாங்க. ஒரு 4 டூல்ஸஸாக யூஸ் பண்ணுவாங்க. ட்ரெண்ட் லைனு, ஃபிபனாச்சி, ஃபிஷ்போர்க்கு, இந்த மாதிரி விஷயங்களை உங்களுக்கு 1 by 1 யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு என்ட்ரி பாயிண்ட் நம்ம எந்த சைடு எடுக்கணும் அப்படிங்கிறதே ஒரு கன்ஃபியூஷனில் போய் முடிஞ்சிடும். நாலாவதான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த லூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்மால் மார்க்கெட் மூமெண்ட். அதாவது ஒரு சின்ன ஒரு மூமெண்டமுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெயிட் பண்ணுவாங்க. பட் ஆனால் ஒரு பெரிய ட்ரேட் எடுக்கிறதுக்கு அதில் அவங்களுக்கு விருப்பம் இருக்காது. அதாவது அவங்கக்கிட்ட காசு இருந்தால் கூட என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்டில் நம்ம ப்ராஃபிட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் அவங்களுக்குள்ள அதிகமாகவே இருக்கும். ஸோ இந்த 4 விஷயங்களுமே உங்களுக்கு ஒரு ராங்காக வரும்போது ஃபைனலாக நீங்கள் என்ட்ரி எடுக்கிறது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு ராங் டிசிஷனாக போய் முடியும். கிட்டத்தட்ட அந்த ட்ரேடும் உங்களுக்கு லூசிங்கில் முடியும். ஃபர்தராக அடுத்த ட்ரேடுக்குமே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதே லெவலில் தான் அவங்க எடுத்துகிட்டு போவாங்க. பட் அதுவும் அவங்களுக்கு தொடர்ச்சியாக என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஒரு லாஸில் முடியும். ஸோ இப்படி நீங்கள் 1 by 1 நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய
மொத்த கேபிட்டலும் வாஷ் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சரி, இப்போ நம்ம பார்த்தது ஒரு ஓவர் அனலைசிஸ் பண்ணி லாஸ் பண்ணக்கூடிய ஒரு லூசிங் ட்ரேடரை பார்த்துட்டோம். இப்போ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரேடர் வந்து என்னென்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். மொதல் விஷயம், நம்ம அங்கே என்ன பார்த்தோமோ திங்கிங். ஸோ இவங்களுடைய திங்கிங் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வீட்டில் ஒரு சமையல் பண்ண போகிறோம், அதாவது நமக்கு ஒரு லஞ்சுக்கு நமக்கு ஒரு சமையல் பண்ண போகிறோம் அப்படின்னா என்ன நம்ம பண்ண போகிறோம், அதாவது இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம வந்து ஒரு சாம்பார் சாதம் வந்து பண்ணி அதுக்கு ஒரு விஷயத்த பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம எடுத்து அந்த சமையல் பண்ணுறதுக்குள்ள தேவையான விஷயங்களை மட்டும் நம்ம செய்வோம். அதே விஷயங்களை தான் இந்த சாம்பியனாக இருக்கக்கூடியவரும் அனலைசஸில் வந்து அதை மட்டும்தான் அவங்க பண்ணுவாங்க. ஸோ இதில் ரெண்டாவதாக சார்ட் ட்ரேடிங். ஸோ சார்ட் ட்ரேடிங்கில் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நம்ம எடுத்துக்கக்கூடிய ஸ்டாக்கோ இல்லை ஒரு இண்டெக்ஸோ அதாவது எந்த ட்ரெண்டில் ட்ராவல் ஆகுங்கிறது ஃபஸ்ட் பொசிஷன். ரெண்டாவதாக அதோடைய ப்ரைஸ் என்ன இருக்குது. மூணாவதாக அந்த ஸ்கிரிப்டில் வால்யூம் எந்த லெவலுக்கு இருக்குது. நாலாவதாக ரிஸ்க்கு வந்து எவ்வளவுக்கு நமக்கு இருக்குது. இது வந்து நமக்கு உங்களுக்கு சார்ட் ரீடிங்கில் அவங்க அந்த டிசிஷனை எடுத்துருவாங்க. மூணாவதாக யூஸிங் டூல்ஸ். இப்போ நம்ம வந்து ஒரு லூசர் வந்து என்னென்ன யூஸ் பண்ணுவார்னு நம்ம பார்த்தோம். நம்ம பார்க்கணுன்னா குறிப்பிட்ட ஒரு பர்டிகுலரான டூல்ஸஸை மட்டும்தான் இவங்க யூஸ் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் வந்து ஒரு ஃபிபனாச்சி யூஸ் பண்ணால் அந்த ஃபிபனாச்சி மட்டும்தான் அவங்க எடுத்துப்பாங்க. இல்லை இண்டிகேட்டரில் ஒரு மூவிங் ஆவரேஜஸை யூஸ் பண்ணுறாங்கன்னா அதை மட்டும்தான் இவங்க எடுத்துக்குவாங்க. அதுவுமே உங்களுக்கு பர்டிகுலராக ஒரு ட்ரெண்டையும் அந்த ஒரு ப்ரைஸ் வேல்யூவேஷனையும் கால்குலேஷன் பண்ணுறதுக்காக எடுத்துக்குவாங்க. நாலாவதான விஷயம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இவங்க கேட்ச் பண்ண நினைக்கிறது வந்து பிக் மார்க்கெட் மூமெண்ட். அதாவது வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு லூசர் வந்து 5 பாயிண்ட்ஸ்லேருந்து 10 பாயிண்ட்ஸுக்குலாம் வந்து நம்ம ஒரு ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனால் பட் இவங்களுடைய மைண்ட் செட் என்னென்னா, எவ்வளோ நேரம் நம்ம வெயிட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பெருசு கிடையாது. நம்ம எவ்வளவுக்கு அதிகமான பாயிண்ட்ஸை நம்ம கேப்சர் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு தான் வந்து அவங்களுடைய சக்ஸஸ்க்கு இன்னொரு ஒரு ஃபார்முலா. ஸோ இதை டிசைட் பண்ணிட்டாங்கனாலே உங்களுக்கு ஃபைனலாக என்ட்ரி வந்து நம்ம எங்கே எடுக்கணும் அப்படிங்கிறதையும் ஈஸியாக நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ரிஸ்க்கையும் நம்ம எங்கே எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த 5 பாயிண்ட்ஸ்லையுமே வந்து கரெக்டான, இப்போ நம்ம ரெண்டாவதாக நம்ம வந்து ஒரு மிஸ்டர் சாம்பியனாக இருக்கக்கூடியவர் என்னெல்லாம் பண்ணுவாருங்கிறத பார்த்தோமோ. ஸோ இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணால் உங்களுடைய ட்ரேடிங் கேரியரும் சேஞ்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். குறைஞ்சபட்சம் ஒரு 3 மாதமாவது நல்ல ஒரு ப்ராக்டிஸ் வேணும். ஸோ இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் ஃபாலோ பண்ணி ஒரு பேப்பர் ட்ரேட் பண்ணி அதில் நீங்கள் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் ரியல் ட்ரேடுக்கு வரும்போது ஒரு எக்ஸ்ட்ராடினரியாக உங்களுக்கு வந்து அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.